நம்ம ஒரு சூப்பரான டின்னரோ லஞ்சோ நல்ல ஒரு ஃபுல் மீல் வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து நோன்னே சொல்ல மாட்டோம் இல்லையா. நம்ம என்ன தான் வந்து நம்ம ஃபுல் கட்டு நல்லா சாப்பிட்டாலும் நமக்கு எப்போயுமே வி வில் ஃபைண்ட் அ வே டு ஈட் அன் ஐஸ்கிரீம். நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து என்ன தான் வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசை, நம்ம அதை வந்து சாப்பிட்றதுக்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக எடுப்போம். இந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வீட்டில் க்ளீனிங் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன தான் நம்ம பிஸியாக இருந்தாலும், லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாலும், எல்லாருக்குமே ஒரு ப்ரையாரிட்டி இருந்தாலும், அந்த க்ளீனிங்க்குன்னு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து எப்போயுமே சுத்தமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து சொல்கிறத விட நீங்கள் இதை வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்குமே வந்து எங்கே தான் போனாலும் அந்த வீட்டுக்கு வர்றது தான் அதில் வந்து ஒரு தனி நிம்மதி. அதை நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன். நிறைய ஃபாரினர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 67 கண்ட்ரிஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காராம். ஆனால் அவருக்கு எல்லா ஊரை விட எந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு பிடிச்ச இடம் வந்து என்னோடய வீடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ எல்லாருக்குமே அவங்க வீடு தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஷெல்டராக அவங்க எல்லாமே நம்ம எல்லோரும் நினைக்கிற பட்சத்தில் அந்த வீடை நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறது எப்பயுமே அவசியம். இந்த ரீசனை நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில். வெளியில் இருக்கிற பொல்யூஷனை விட இன்டோர் பொல்யூஷன் 40% அதிகம் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தூசிகள், குப்பைகள், நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக பொருளை வச்சுருக்கிறதுனால க்ரியேட் ஆகிற அந்த தூசிகள் வந்து நாளைக்கு வந்து நிறைய ஹெல்த்தி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டை சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணுறதன் மூலமாகவோ, நல்லா வந்து அழகாக வச்சுக்கிறதன் மூலமாகவும் நம்ம அந்த க்ளீனான ஹவுஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், டெய்லியும் நம்ம சில ஹேபிட்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும், சில ஹேபிட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களோட க்ளீனிங் ஹவுஸ் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கும். லைஃப் லாங்காக அந்த வீடு எப்போயுமே சுத்தமாக இருக்கும், ப்ளீஸிங்காக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுக்காக வந்து நீங்கள் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்பெஷல் க்ளீனரை வாங்கி ஸ்பெஷல் ஆளுங்களை வந்து நம்ம டெப்யூட் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரொம்ப சிம்பிளான ஹேபிட்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணாலே உங்கள் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்லிப்பர் மேனேஜ்மெண்ட். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், எங்கெங்கேயோ போயிட்டு வருவோம், எதையோ மிதிச்சுட்டு வருவோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளே போடுறது. இதனால் என்னென்னா, நம்ம வெளியில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ், ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அதை என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு உள்ள வரைக்கும் கொண்டு வரோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், அதை மிதிச்சுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காருவோம், பெட்டில் படுப்போம். இது எல்லாமே வந்து எப்படின்னா வந்து கம்ப்ளீட்லி அன்ஹைஜீனிக் ஹேபிட். ஒரு இடத்துல நீங்கள் இப்போ அந்த ஒரு ஷூவை பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து எங்கெங்கெல்லாம் மிதிச்சுட்டு குழந்தைங்க விளையாடுறதா இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸில் போகிறது, நம்ம பஸ்ஸில் போகிறோம், எதையோ மிதிச்சுட்டு வருவோம். அப்போ அதுக்கான ஒரு செக்ரிகேட்டட் பிளேஸ் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல வச்சு, ஒரு சேஃபாக ஒரு இடத்துல வச்சு, அதை ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சிட்டோன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். நம்ம அதை வீடு வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் என்றைக்குமே இருக்காது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே இந்த ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தூசி, மண் இது எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் கொண்டு வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து என்னென்னா, வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் ஸ்லிப்பர் போடுவாங்க. சிலருக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை நம்ம சவுத் இண்டியன்ஸில். பட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். வீட்டுக்கு போடுறதுக்குன்னு தனி ஸ்லிப்பர் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக டாய்லெட்டுக்கு கண்டிப்பாக ஸ்லிப்பர் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பரே டாய்லெட்டுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஈவன் கண்டாமினேஷனை க்ரியேட் பண்ணோம். டாய்லெட்டுக்குன்னு சில பாக்டீரியாஸ் இருக்குது. அது வந்து நம்ம டாய்லெட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் ஸ்டில் நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுருந்தாலும் அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுனா, இந்த வீடு ஃபுல்லாக வந்து நம்ம அதை மிதித்து அது அக்யூமுலேட் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் கட்டுறாங்க. அதனால் என்னென்னா, வீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து டாய்லெட் ஸ்லிப்பர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது நம்ம சுத்தமான வீட்டுக்கு, நம்ம ஹைஜீனிக்கான வீட்டுக்கு, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை வந்து நம்மக்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீட்டில் குழந்தைங்கள வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு முறைகளை பின்பற்றிங்கன்னா ரொம்ப க்ளீனாக உங்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கான்செப்டே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், க்ளீன் ஆஸ் யூ கோ.
ஒரு இடத்த யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக. ஒரு வீடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடமும் நம்ம புழங்குறதுக்கு தான் அந்த வீடு. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்பயும் சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்ற பேரில் யூஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பட் என்ன பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னா, ஒரு இடத்த நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை இமீடியட்டாக சிரமப்படாமல் சங்கடப்படாமல் உடனே அதை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறது இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ரொட்டீன் அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ வந்து இங்கே உட்காந்து யாரோ சாப்பிட்ருக்காங்க, இல்லை இங்கே உட்காந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா, படித்து முடித்த உடனே அதை செக்ரிகேட் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். அது பார்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு நினச்சிக்கணும். இதே மாதிரி நீங்கள் குக் பண்ணுறீங்க, குக் பண்ணி முடித்த உடனே க்ளீனிங்க்குன்னு தனியாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் அதை உடனே நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் குக்கிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த வேலைகளை என்றைக்குமே நம்ம முடிக்க முடியும், வீட்டையும் சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரிதிங் ஷுட் ஹாவ் அ ஹோம். எல்லாமே அங்கங்கே செதறி கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த வீடு வந்து ஒரு க்ளீனாகவும் இருக்காது, ஒரு ஹைலி கேயாட்டிக் ஹோமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இதை எங்கே வச்சோம் அதை எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா பொருட்களும் ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக வந்து உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவே நம்ம வி கேன் க்ரியேட் லாட் ஆஃப் ஹோம். நான் அது நிறைய ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செலவு கம்மியாக கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப காஸ்ட்லி ஆர்கனைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் டெஃபினெட்லி ஃபார் எவ்ரி திங் யூ ஷுட் ஹாவ் அ ஹோம். எல்லா பொருளுக்கும் ஒரு ஹோமை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எதுக்காக இதை சொல்கிறோன்னா, இது அப்படி அங்கங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த நம்ம க்ளீனே பண்ண மாட்டோம், தொலைஞ்சிரும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண மாட்டோம். அப்போ அந்த இடம் வந்து தூசி வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிற தூசி வந்து நாளடைவில் ஒரு பெரிய ஒரு கிளட்டரை வந்து க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு நம்ம டீக்ளட்டர்னு சொல்கிறோம், ஆர்கனைசிங்னு சொல்கிறோம், எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மால் ஹேபிட். தட் இஸ் வை வி கீப் டெல்லிங் க்ளீன் ஆஸ் யூ கோ, டீக்ளட்டர் ஆஸ் யூ கோ. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 minute ரூல். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் பண்ண முடியும்னா சிரமம் பார்க்காம தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. அது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அது வந்து எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் பண்ணி பாருங்களேன், நாளைக்கே வந்து நீங்கள் இந்த ரூம்க்கு வரும்போது யூ ஃபீல் வெரி பீஸ் அண்ட் கம்ஃபர்டபுள். ஈவன் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெட்டை மேக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணிடணும். இதனால் ரொம்ப டைம்லாம் எடுக்க போகிறதில்ல, நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நேரத்தில் வெளியில் போய் வேறு ஏதாவது காஃபி குடிக்கலாம், இல்லை மொபைல் பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இன்ஸ்டெட் இதை வந்து நம்ம ஒரு வேலையை நம்ம எடுத்து ஏந்திரிக்கும் போதே, தூக்கத்தை விட்டு ஏந்திரிக்கும் போது அது இமீடியட்டாக க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த ஹேபிட்டை நீங்கள் கல்டிவேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டடீஸ்லேயும் சரி, உங்கள் வேலையிலையும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு விலை கொடுத்து தான் நம்ம வாங்கியிருப்போம். யாருக்கும் வந்து சும்மா வந்து பணம் மரத்துலேயோ எங்கேயோ காய்க்கிறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய மெனக்கெட பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. இப்போது நான் வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதற்கான ஒரு சில பணம் தேவைப்படும். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8500 இந்த 8500 வந்து ஒரே மாதத்தில் வாங்க முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்கு பணம் சேர்த்து வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணி நிறைய கடைகளுக்கு போய் அதை வந்து விசாரிச்சுட்டு எது நமக்கு கம்மியாக இருக்குது, எந்த பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூஸ் பார்த்து இவ்வளோ வேலைகள் வந்து நம்ம பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு. இது வந்து அப்ளையன்சஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும், ஒரு சின்ன பின்னிலேருந்து ஒரு ஹேர் பின்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய மெனக்கடல் எடுத்து தான் நம்ம வந்து எந்த இடத்துல சீப்பாக இருக்கும், பட் எஃபெக்டிவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும்னு வாங்குகிறோம். ஆனால் நம்ம அதை சுத்தமே பண்ணாமல் விட்டுட்டு நம்ம வந்து இப்போ நான் அந்த ஏர் ஃப்ரையரை தான் ஒரு சாம்பிளாக காமிச்சிருக்கேன். இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இதை நான் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணேன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து இருந்து அதை நம்மளால் க்ளீனே பண்ண முடியாது. அதில் நம்ம டயர்டாகவே ஆயிடுவோம். அப்போ என்ன ஆகும், ஒரு க்ளீனிங் அப்படின்னு வரும்போதே ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். அது வந்து தேவையில்லாத ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங்கை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணி முடித்த உடனே அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆகும். அதில் நம்ம சோம்பேறித்தனப்படாமல் நம்ம ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அப்படின்னு தான் சொல்லுவேன்.
அதே மாதிரி தான் நம்ம வந்து அடுப்பும், நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன், நிறைய வீட்டில் இருக்கிற கிச்சன்லேயும் சரி அந்த அடுப்பும் சரி நம்ம யாருமே அதை சரியாக பராமரிக்கிறதே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக ஒரே ஒரு அடுப்பை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அடுப்பு வாங்கியிருக்கேன். 20 வருஷம் கழித்து நான் ஒரு அடுப்பை வாங்கியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த அடுப்பு நமக்கு உழைச்சிருக்குன்னு பாருங்களேன். நம்ம என்றைக்குமே சுத்தமாக மெயின்டைன் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்கி நல்லா சுத்தமாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லைஃப் ஸ்பேன் என்றைக்குமே வந்து நல்லாயிருக்கும். அது எந்த பொருளாக இருக்கட்டும், அந்த பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸாக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் வந்து ஒரு உடனே க்ளீன் பண்ணி அதை பயன்படுத்துனீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு பொருளையும், இப்போ ஒரு கிச்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடுப்பாக இருக்கட்டும், ஆர் எனி ஹவுஸ், நம்ம கஷ்டப்பட்டு திடீர்னு வேலை பார்த்து அங்கங்கே ட்ராவல்லாம் பண்ணி டயர்டாகி வீட்டுக்கு வரும்போது வீடு கிளட்டராகவும் ஒரு சுத்தமாகவே இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம மைண்டு? நம்ம எதில் காமிப்போம்? இதை நம்ம ஃபேமிலியில் தான் காமிப்போம். அதனால் நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பு வந்து ஸ்பாயில் ஆகும். வீட்டில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, லெஸ் தென் அ மினிட் ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக உடனே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா டீக்ளட்டர். உங்களுக்கு வந்து தேவையில்லாத பொருள், பயன்படுத்தாத பொருளுக்கு வந்து ஒரு நாள் குறித்து, ஒரு நேரம் குறித்து, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஒத்து வருமானு பார்த்துலாம் க்ளீன் பண்ணாமல் உடனே நமக்கு பயன்படலையா உடனே அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. உடனே அந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கிரியேட் ஸ்பேஸ் அட் ஹோம். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ அதை தாண்டி எவ்ரிடே ஹேபிட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்கிற மாதிரி தோணும். இதில் வந்து நீங்கள் மைனூட்டாக, நான் வந்து வீடியோவில் இது தெரியுதா என்னன்னு தெரில, பார்க்கும்போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுவும் இப்போ வந்து ரொம்ப காத்தடி காலமாக இருக்குது, ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய வந்து டஸ்ட்டு வந்து வீட்டில் அக்யூமுலேட் ஆகுது. அதனால் டெய்லி க்ளீனிங் இஸ் மஸ்ட். இதனால் என்னன்னா நமக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு பிளெயின் ஒரு டிஷ்யூ கிளாத்தில் தான் நான் தொடச்சி காமிச்சிருக்கேன். சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பாருங்களேன், ரொம்ப க்ளோஸப்பாக பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு வந்து அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். நம்ம கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டெல்லாம் அக்யூமுலேட் ஆகும். இது என்னென்னா ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா, இது இருக்க நம்ம ஃபேன் போடுவோம், அப்புறம் அதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம 40% வந்து இன்டோர் பொல்யூஷன் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இது தான். அப்போ என்னென்னா க்ளீனிங் வந்து இட்ஸ் அன் எவ்ரிடே ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்கல்கேட் பண்ணிடணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து அது ஒரு டெய்லி ஹேபிட் மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எப்பயுமே வந்து வீட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியும். அந்த க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து சும்மா தூசி தட்டுறது, வீடு கூட்டுறது, வீடை துடைக்கிறது மட்டும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் லைக் வந்து நம்மளோட சிங்க்கு, பாத்திரம் விளக்குற சிங்க்கு, டாய்லெட்டு, இது எல்லாமே வந்து டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இருக்காது. ஏன்னா டீப் க்ளீன்லாம் பண்ணணுன்னா, இப்போ ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சில இடங்களில் 1000 ரூபா கேட்குறாங்க. பட் 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வச்சுருப்போமா அப்படின்னா எனக்கு தெரியல. 1000 ரூபா வந்து கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ பணம் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணணுமா? அதற்கு டெய்லி அன்றாடம் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணோன்னா அந்த இடத்த உடனே க்ளீன் பண்ணுறது. யூ கேன் டேக் டர்ன்ஸ் அட் ஹோம். ஒரே ஒருத்தர் தான் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ஏரியா ஒருத்தவங்க க்ளீன் பண்ணாங்களா, நாளைக்கு இன்னொருத்தர் க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து திருப்பி இந்த சிங்கை யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏன் ப்ளசண்ட்டாக இருக்குது, ஏன் எல்லோரும் ஹோட்டலை தேடி போகிறோம்? ரெகுலர் க்ளீனிங். நீங்கள் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ண உடனே அங்கே வெளியில் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். உடனே அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தாங்க நம்ம வீடும் வந்து ஏன் அங்கே தேடி நம்ம அங்கே ஒரு ஹோட்டலில் போய் தங்குறதுக்கு, நம்ம வீட்டையே அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணோம்னா எல்லாரோட பங்களிப்பும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடை சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு இயற்கையை தேடியோ இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸை தேடியோ நீங்கள் வெளியில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. யூ கேன் கிரியேட் த சேம் ஆம்பியன்ஸ் அட் யுவர் ஹோம் இட் செல்ஃப். ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இந்த வீடியோவில் இருக்கிற ஹேபிட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெசனேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்டை சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ தட் வந்து நம்ம ஒரு க்ளீனான ஒரு அட்மாஸ்பியரை, என்விரான்மெண்ட்டை, ஒரு சொசைட்டியை, ஒரு கம்யூனிட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். கண்டிப்பாக அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. Happy homemaking, happy cleaning, happy decluttering from Decluttering Diva. Thank you.